கன்னட நடிகர் ராக்கிங் ஸ்டார் யாஷ் இப்போது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நடிகராக ஜொலிச்சிட்டு இருக்காரு. இதற்கு காரணம் கேஜிஎஃப் திரைப்படம் தான். யஷ் நடிப்புல தற்போது டாக்ஸிக் மற்றும் பாலிவுட் படமான ராமாயண பார்ட் 1 ஆகிய படங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. ராமாயண படத்துடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான யஷ் அவர்கள் கேஜிஎஃப் படம் மூலம் கன்னட நடிகர் அப்படின்ற நிலையில இருந்து பேன் இந்தியன் ஸ்டாராக உயர்ந்துட்டாரு. இன்று யாஷுடைய மார்க்கெட் பல மடங்கு உயர்ந்திருக்கு. கேஜிஎஃப் படத்திற்கு பிறகு நடிகர் யாஷ் பல நேர்காணல்ல பேசியிருக்காரு. கன்னட மொழிக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த யஷ் அவர்கள் கேஜிஎஃப் பார்ட் 1 மற்றும் கேஜிஎஃப் பார்ட் 2 படங்களுக்கு பிறகு உலக அளவில் பிரபலமாகிட்டார். அதன் பிறகு யாஷ் அவர்களுடைய நேர்காணல் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் கூட்டம் அலை மோதி இருக்கு. யாஷுடைய பேச்சுக்கு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நேர்காணல்ல அவர் பேசியதுதான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது இவருடைய கேஜிஎஃப் 3 படம் பற்றி பேசியிருக்கார். அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்துல தமிழ்ல இருந்து முக்கிய பிரபலம் ஒருவர் நடிக்க உள்ளார் அப்படின்ற தகவலையுமே அவர் லீக் பண்ணியிருக்காரு. சோ முன்பு சொல்லப்பட்டது போல இந்த படத்துல நம்ம அஜய் அவர்கள் நடிக்கிறாரா அப்படின்ற கேள்விக்கு யாஷ் அவர்களே பதில் கொடுத்துட்டார் அப்படின்னு ஏகே ரசிகர்களுமே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த படத்துடைய ஹீரோ யாஷ் அப்படின்னா ஏகே அவர்கள் தான் அந்த படத்துடைய வில்லனா அப்படின்ற கேள்வியுமே இருந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் ஏகே 64 அப்படின்ற படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அவர் தற்போது வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல பிஸியாக இருந்தாலுமே அவருடைய பட வேலைகள்ல அவ்வப்போது விசாரித்து கொண்டுதான் இருக்காராம். படத்துடைய முதற்கட்ட வேலைகள்ல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அதி தீவிரமாக செயல்பட்டு கொண்டும் இருக்காராம். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.